திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானை சகோ. திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிரவை சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியது இல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் திருச்சிட்டம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிட்டம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே ஸ்ரீ நடராஜர் தமிழ் வேத பாராயண பக்தஜன சபையில நாம் மார்கழி திருவாதிரை பெருவிழாவை முன்னிட்டு இங்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் சிவபுராணத்தை தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக 3ஆம் நாளான இன்றும் தொடர்ந்து பெருமானுடைய அருள் வாக்கை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஞான நூல்களிலேயே மிக எளிய முறையிலே சிவத்தோடு ஆன்மாவை சம்பந்தப்படுத்துகிற நூல் திருவாசகம். அது மிக மிக எளிமையான முறையிலே ஆன்மாவினுடைய ஆத்ம ரீங்காரம் என்று சான்றோர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு ஆத்ம ரீங்காரம் இருக்கு. இந்த ஆத்ம ரீங்காரத்தை சுண்டி எழுப்புகிற நூல் திருவாசகம். எந்த இடத்தை தொட்டால் உங்களுக்கு உள்ளம் உருகுமோ அந்த இடத்தை திருவாசகம் தொடும். அதனாலதான் பெரியவங்க சொன்னாங்க, திருவாசகத்திற்கு உருகாதார் உருவாசகத்திற்கும் உருகார் என்று சொன்னதனுடைய அடிப்படை காரணம், திருவாசகத்தினுடைய நிலை ஆன்மாவினுடைய உருக்கத்தை எங்கு செய்தால் உருகுமோ அங்கே தொடும். எல்லாரையும் ஒரே இடத்துல தொடாது. ஈயு போப்பு ஒரு இடத்துல தொட்டும், ராமலிங்க சுவாமிகளை ஒரு இடத்துல தொடும், சிவபிரகாச சுவாமிகளை ஒரு இடத்துல தொடும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திலே ஆண்டு கொண்ட பெருமை திருவாசகத்திற்கு. எப்படி சிவமானது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்திலே ஆண்டு கொள்ளுகிறதோ, ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொரு விதத்திலே ஆண்டு கொள்வான் சிவபெருமான். அதுக்கு காட்டுறதுக்குத்தான் நமக்கு ஒருத்தருக்கு பாலை கொடுத்து ஆண்டார், ஒருத்தருக்கு சூளை கொடுத்து ஆண்டார், ஒருத்தருக்கு ஓலை கொடுத்து ஆண்டார், ஒருத்தருக்கு காலை கொடுத்து ஆண்டார் அப்படின்னு நாம சொல்லுகிறோமே. ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவன் ஆளுகிற முறை ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆளுகிற திறம் சிவத்திற்கு எப்படி இருக்கிறதோ அதுபோலவே ஒவ்வொருவருடைய அன்பையும் ஒவ்வொரு முறையிலே மீட்டுகின்ற பெருமை வாய்ந்தது திருவாசகம் என்பதனாலே திருவாசகத்தை ஞானிகள் சிவமாகவே கருதினார்கள் என்று நாம் உணர்வோம். திருவாசகம் வேறு, சிவம் வேறு அல்ல. பல இடங்களிலே நாம் திருவாசகத்திலே பார்க்கிற பொழுது நாம் உணர்கின்ற அந்த உணர்வு திருவாசகம் வேறு அல்ல, சிவம் வேறு அல்ல என்கிற உணர்வு தான். அதிலே மிகச்சிறந்த ஒரு பகுதியாக அன்பர்களெல்லாம் போற்றுகிற பகுதியாக விளங்குகிற சிவபுராணம் என்கிற பகுதிக்குத்தான் நாம தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறோம். திருவாசகத்தை தேன் என்று நம்முடைய ஒரு பழமையான பாடல் சொல்லுகிறது. அந்த பாடலைத்தான் சொல்லி நாம் எப்பவுமே திருவாசகம் ஓத ஆரம்பிப்போம். இந்த பாடலை செய்தது யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியும். உண்மையிலேயே ஆசிரியர் பேர் தெரியும். தொன்று தொட்டு வருகிற பாடல், அவ்வளவுதான். தொன்று தொட்டு வருகிற இந்த பாடல் தான் திருவாசகத்திற்கு காப்பாக அமைந்து முதலே ஓதுகின்ற பாடலாக அமைகிறது. தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று திருவாசகத்தை தேன் என்று அறிமுகப்படுத்துகிறது. நீங்க நம்முடைய இந்திய மருத்துவ முறைப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னார், இந்த மருந்தை உள்ளே செலுத்துவதற்காக ஒரு சாதனத்தை பயன்படுத்துவது நம்முடைய வழக்கம். இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை தாய்ப்பால்ல கரைச்சு கொடுங்க, இல்லைன்னா தேன்ல கரைச்சு கொடுங்க
இல்லைன்னா மோர்ல கரைச்சி கொடுங்க, இல்லைன்னா சுடுதண்ணிலையாவது கரைச்சி கொடுங்க என்று சாதன வழியாக அதை தருவார்கள். இந்த மாதிரியான சாதனங்கள்ல மிகச்சிறந்த சாதனமாக திகழ்வது எதுன்னு கேட்கிற பொழுது தாய்ப்பால் மிகச்சிறந்தது என்று சொல்லுகிறார். தாய்ப்பால் தாய்ப்பால் எப்பொழுதும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப தாய்ப்பாலுக்கு சமானமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது மருத்துவர் சொல்லுகிறார்கள், தாய்ப்பாலுக்கு சமானமானது தேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு கேட்கிற பொழுது, இந்த சாதனம் மருந்தை கொண்டு செல்லுகிற பொழுது அதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டா, மருந்தினுடைய வீரியத்தை சற்றும் குறைக்காமல் அதனுடைய முழு வீரியமும் உடம்புக்கு கிடைக்கும்படியாக செய்வதுதான் அந்த மருந்தினுடைய சாதனத்தினுடைய முக்கிய நோக்கம். மருந்து உடம்புக்குள்ள போகிற பொழுது மருந்தினுடைய வீரியம் எப்படியும் குறையாமல், எங்கும் குறையாமல் முழுமையாக கொண்டு போய் சேர்க்கணும். அதனாலதான் இந்த சாதனம். நீங்க வேற பசும்பாலோ அல்லது மோரோ அல்லது நீரோ கொடுக்கிற பொழுது இந்த சாதனம் மருந்தினுடைய வீரியத்தினுடைய ஒரு பகுதியைத்தான் கொடுக்கும். ஆனால் தேன் இருக்கிறதே, அது மருந்து சுத்தமாக 100% அதனுடைய வீரியம் குறையாமல் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் உடம்பில சேர்ப்பது மட்டுமல்லாமல் தேனுக்கு தானே ஒரு மருந்தாகவும் உள்ளே இயங்கக்கூடிய வல்லமையும் இருக்கிறது. அதுபோல திருவாசகமும் ஏன் தேன் என பெற்றது என்று சொன்னால், சிவஞானம் என்று சொல்லக்கூடிய சிவானந்தம் என்று சொல்லக்கூடிய மருந்தை இந்த ஆன்மாவுக்கு சற்றும் வீரியம் குறையாமல் எடுத்து சென்று ஆன்மாவிடம் சேர்க்கின்ற திறம் படைத்த காரணத்தினாலே திருவாசகத்தை நம்முடைய பெரியவர்கள் தேன் என்று சொன்னார்கள். அதுவே மருந்தாக இருப்பது போல சிவானந்த தேனுக்கும் ஒப்பாக சொல்லும்படி திருவாசகமே இனிக்கும். திருவாசகமே அதுவே இனிக்கும். ஏன்னு சொன்னா, நீங்க சிவனை கடவுள் ஒப்புக்கொள்ளனாலும் கூட அதுவே எப்படி தேன் என்பது தானே மருந்தாகவும் இருக்குன்னு சொன்னது போல, சிவனை கடவுள் என்று ஒப்புக்கொள்ளாத ஜீயு போப்புக்கும் கூட திருவாசகமானது மருந்தாக இருந்து பயன்பட்டு இருக்கிறது என்று தெரிகிற பொழுது திருவாசகமே சிவம், சிவமே திருவாசகம் என்கிற ஒரு உண்மை நமக்கு புலப்படுது. ஆக திருவாசகம் என்று சொல்லப்பெறுகின்ற இந்த அற்புதமான பகுதியில சிவபுராணம் என்கிற ஒரு பகுதியிலே மிகச் சிறப்பாக அமைத்து நமக்கு தருகிறார் மணிவாசகர் பெருமான். திருவாசகத்தினுடைய சிவபுராணம் தவிர மற்ற பகுதிகளை எல்லாம் மணிவாசகர் அமைத்த முறை வேறு, சிவபுராணத்தை மட்டும் அவர் அமைத்த முறை வேறு. ரொம்ப தெளிவாகவே தெரியும் உங்களுக்கு. நீங்க கீர்த்தி திருவகவல் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது போற்றி திருவகவல் எடுத்துக்கொள்ளுங்க, திருவண்ட பகுதி எடுத்துக்கொள்ளுங்கள், திருச்சதகம் எடுத்துக்கொள்ளுங்கள், நீத்தல் விண்ணப்பம் எடுத்துக்கொள்ளுங்கள், திருவம்பாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா விதமான பகுதிகளையும் நீங்க 51 பகுதிகளாக இருக்கக்கூடியவற்றை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சிவபுராணம் மட்டும் தனிப்பட்ட முறையிலே தனி முறையிலே அமைத்து பெருமாள் தந்திருப்பது நமக்கு விளங்கும். அதனால ஒரு நூல் போலவே தந்திருக்கிறார் என்ற அந்த குறிப்பையும் நான் முதல் நாள் அன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன். அது நூல் போல எப்படி அமைந்திருக்கிறது என்பதற்காக. அந்த நூல் போல இருக்கிற அதனுடைய தன்மை என்ன, இந்த சிவபுராணம் என்பது எதற்காக ஓதுகிறேன், எப்படி ஓதினேன் என்று சொல்லுகிற பொழுது நேற்றைய தினம் பார்த்தோம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். மோய்தல் முற்றும் நீங்குதல். மோய்தல் என்பது முற்றும் நீங்குதல். ஓய என்பதை விட சிறந்த பாடம் மோய என்பதுதான். அது நிரம்ப அறிஞர்கள் ஆய்ந்து பார்த்து கடைசியில் சொல்லி இருக்கிறாங்க. மோய்தல் என்பதுதான் சிறந்த பாடம். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். அதுக்கு முன்னால 2 வரி சொன்னார். என்னது? சிந்தையுள் சிவன் அவன் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் என்று சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 2 வரி சொல்லியிருக்கிறார். 2 வரி என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கடல் இறஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் இறந்து எல்லையிலாதானே நின் பெருஞ்சி பொல்லா வினையேன்
புகழுமாறு ஒன்றறியும். இப்ப இதுல நாம கொஞ்சம் முன்ன பின்ன சேர்க்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நான் சொல்லுகிறேன். நீங்க கவனமா அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் அது பொருள் புரியும். இப்ப எப்படி சொல்லி இருக்கிறாருன்னா, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கப்புறம் 2 வரி எடுத்தீங்கன்னா, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வைந்தை எண்ணுதற்கெட்டா எழிலார் கடல் இறஞ்சி. இந்த 2 வரியும் தனியா தொங்கும். நீங்க அதுக்கப்புறம் தான் பொருள் வரும். விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். இதெல்லாம் அவரை போற்றுவது புகழ்வது போல அமையும். விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய், எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினை ஏன் புகழுமாறு. இதெல்லாம் கண்டினியூட்டியா வரும், இதெல்லாம் தொடர்போடு வரும். ஆனா இந்த 2 வரியை நீங்க கொஞ்சம் சொல்லி பாருங்க. இந்த 2 வரியை சொல்லி பாருங்க. இந்த 2 வரி பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் சேராம இந்த பக்கமும் சேராம நடுவில் நிற்கும். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கடல் இறஞ்சி. இதை இப்ப நாம எப்படி சேர்க்கணும்னு சொல்ல போறோம். இப்ப நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறார். நான் பார்த்த அந்த கடல் இருக்க, அது எண்ணுதற்கு எட்டா கடல். எண்ணுதற்கு எட்டா கடல்னா எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட கடல். எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட கடலை எப்படி நீ பார்த்த அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். யார் சொல்ற? மணிவாசகர் சொல்றார். எண்ணுதற்கு எட்டா கடல் இறஞ்சி. எண்ணுதற்கு எட்டா கடலை எப்படி இறங்க முடியும், எப்படி வழுத்த முடியும்? எழிலார் கடல், அழகுமிக்க கடல், அதை இறங்கினேங்கிற. இப்பதான் அங்க நம்ம கொஞ்சம் அந்த வரியை கவனிக்கணும். இப்ப திரும்ப மேலேந்து வர, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறங்கி. அது எப்படி எனக்கு கிடைச்சதுன்னா, கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட. எப்படி வந்து கண்ணுதலான் மேலே இருந்து கீழே வந்து எய்தி இருக்குல்ல, இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடணும். வந்துன்னா எங்க இருந்து வந்தானோ தெரியல, எங்கிருந்தோ வந்தான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட. அப்ப பார்த்தது ஏன் கண்ணால இல்ல, அதை பார்க்கறதுக்குன்னு அவன் எனக்கு ஒரு கண்ணு கொடுத்தான். இந்த கண்ணை வச்சுக்கிட்டு அந்த காலை பார்க்க முடியாது, அந்த காலை பார்க்கறதுக்கு இந்த கண்ணு பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கண்ணால பார்க்க முடியும்னு சொன்னா, நான் பார்த்த அந்த திருவடியை என் கூட வந்த அதிகாரிகளோ மற்றவர்களோ எல்லாரும் பார்த்திருக்கணும். யாருக்கும் தெரியல. தோளுடைய செவியன் விடையேறின்னு இவர் காட்டுறார். பக்கத்திலேயே தான் இருக்கார் சிவபாத இறுதியர். அவர் பார்க்கல இல்லையே, அவர் பார்க்கல. அது சேக்கிழாரே எழுதுகிறார், சிவபாத இறுதியர் பார்க்கலன்னு. அப்ப சிவபெருமான் குருவாக அமர்ந்திருந்தார், அவருடைய திருவடிகளை நான் பார்த்தேன்ங்கிறாரு. அவனருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறாரு. அவனருளாலே அவன் தாள் வணங்கி இருந்த எனக்கு எப்படி வந்தானா, கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட, அவனுடைய கருணையை கண்ணை காட்ட யான் எய்தி, அந்த நிலையை யான் எய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கடலிறஞ்சி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மாய உரைப்பன் யான் என்று கேட்கணும். அப்ப இந்த 2 வரியும் தூக்கி அங்க போட்டுக்கிட்டீங்கன்னா தான் பொருள் சரியாகும். உனக்கு புரியுதா? இப்ப ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னா, திருவடியை காண்பதற்குன்னு கண்ணு. இது என்னதான் இருந்தாலும் இந்த உலக நிலையிலே இருந்த உடல், இந்த உலக நிலையிலே இருந்த அமைப்பு இதனால பார்க்க முடியாது. அதனால சாதாரணமா நினைச்சிட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றார். ஏன்னா வந்தவரு யாரோ ஒருத்தர், அவரு அங்க லோக்கல்ல இருந்த ஒருத்தர் அப்படி போய் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அவரை போய்தான் இவர் பார்த்துட்டார், பார்த்துட்டு இப்படி எழுதுறாருன்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றார். அப்ப அவர் சிவன் தான், சிவன் அவன் என தேரினன் காண்க
அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அவன் தான் சிவன் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதனுடைய விரிவு தான் பின்னால நூல் முழுக்கங்க. அங்க தான் சொல்ல திரும்ப திரும்ப சொல்ற சிவபுராணம் என்பது மொத்த திருவாசகத்தினுடைய மொத்த திருவாசகமே சிவபுராணத்தின் விளக்கம். சிவபுராணம் என்பது சுருக்கம், திருவாசகம் விளக்கம். சிவபுராணத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் தான் திருவாசகத்தில் மற்ற பகுதியில் விருத்தி சொல்லப்படும். அவ்வளவுதான். அதனாலதான் திருவாசகத்தை முழுவதும் ஓதுவதற்கு பதிலாக நீங்க சிவபுராணம் ஓதினால் போதும். திருஞான சம்பந்தருடைய தேவாரம் முழுமையும் ஓதுவதற்கு பதிலாக நீங்க எழுகூற்றிருக்கை பாடினா போதும். அத்தனை பாடல்களையும் பாடியதற்கு சமானம் என்று சொன்னதற்கு காரணம் எழுகூற்றிருக்கையில கைலாசத்தை அமைத்து வைத்து பாடியிருக்கிறார். அது ஒரு சூட்சம். அது இருக்கிற ஒரு பக்கம். இப்ப அதே போல என்ன செய்திருக்கிறார், இந்த சிவபுராணம் என்பது சூக்கமம், திருவாசகம் தூலம். அப்படியே அதனுடைய பிழிவு தான் அங்க. அப்ப சொல்லுகிறார், பெருமானுடைய அந்த கோலத்தை நான் பார்த்தப்பா, அவரைத்தான்பா பார்த்தேன். சிவன் அவன் என தேரினன் காண்க, அவன் தான்பான்னு பின்னால விரிச்சு சொல்லுகிறார். இப்ப கூட நம்ம சொல்றோம், போயிட்டே இருந்தோம் சார், ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு, கடைசி ட்ரெயின்ல போகும்போது இறங்கும்போது இருட்டாரு, வெள்ளையா ஒண்ணு போச்சு சார் அப்படின்னா உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பான், கால் தரையில பட்டுச்சா, கால் தரையில பட்டுச்சா. அதுக்காக இவரு அப்படி நம்ம ஏதாவது கேட்டு பேய் இவரை பார்த்திருக்காருன்னு சந்தேகப்படுவோம் சொல்றாரு. மணிவாசகர் நிலந்தன் மேல் சேவடி தீண்டினன் காண்க அப்படிங்கிற மணிவாசகர். நான் பார்த்தேன் கால் தரையில பட்டுச்சுங்கிறார். யார்? மாணிவாசகர் சொல்றாரு. ஏன்னா நம்ம பேயின்னு ஏதாவது சொல்லிட்டாங்க, கால் தரையில பட்டுச்சா, பட்டுச்சியா அவருக்கு காலு. கற்பனையா பண்ணிக்கிறதுக்கும் உண்மையா நடந்ததுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரு மெல்லிய கோடு தான். இந்த மெல்லிய கோடை சரியா பார்க்கலன்னு வச்சுங்க, உண்மை கற்பனையா தெரியும், கற்பனை உண்மையா தெரியும். இப்ப சில பேர் இப்ப சொல்றாங்க, நான் சாமியை பார்த்தேன், சாமி என்கிட்ட வந்து சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம இப்ப மணிவாசகர் ரேஞ்சுக்கு அதை எடுத்துக்க முடியுமா? அது இல்லை, இல்யூஷன். பிள்ளையார் பால் குடிச்சது அது மாதிரி தான். ஏன் நான் அதிகமா போக விரும்பல, அதை சைவர்கள் நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டாங்க. சைவர்கள் ஏன் நம்ப மாட்டாங்கன்னா, இந்த பாலை பிள்ளையார் நம்பி குடிப்பாரா அப்படின்னு. நாங்களே அதை நம்பி குடிக்க முடியல, இந்த பாலை அவர் எப்படி குடிப்பார் அப்படின்னு நிச்சயமா நாம பிள்ளையார் பால் குடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னுட்டு இல்லைங்களா. ஞானப்பால் குடிச்சோம், இதுக்கே இந்த பாலுக்கு போற, அதெல்லாம் தூக்கி போட்டுறோம். இந்த செய்தியை காதல வாங்கக்கூடாது. சைவர்கள் அவங்க 11 கருத்துல இருக்கிறவர்கள், 11 அப்படின்னு கருத்துல இருக்கிறவர்கள், சிவம் ஒன்றுங்கிற கருத்துல இருக்கிறவர்கள் இல்லையா. சிவன் ஒருவன் தான் கடவுள், இதெல்லாம் ஆன்மாக்கள் தான் எல்லாமே. சிவம் ஒண்ணு, ஒன்றே ஒன்று, ஒன்று என்றது கான், ஒன்றே பதி. சிவம் ஒண்ணுதான் கடவுளா இருக்க முடியும், வேற எல்லாமே ஆன்மாக்கள் தான். சதாசிவரே ஆன்மா. அப்புறம் என்ன, நீங்க விஷ்ணுவுக்கு போறீங்க, உருத்திரனுக்கு போறீங்க, பிரம்மா ஆன்மா, திருமால் ஆன்மா, உருத்திரன் ஆன்மா, மகேஸ்வரன் ஆன்மா, சதாசிவர் ஆன்மா, பரசிவம் ஒன்றுதான் பதி, ஒன்றே பதி. கடவுள் ஒருத்தர் தானே இருக்க முடியும், 5-6 பேரா இருக்க முடியும், ஒன்றே பதி. இதெல்லாம் ஆன்மாக்கள். ஆன்மாக்கள்ல மிகுந்த புண்ணியம் செய்து உயர்ந்த நிலையில இருக்கிறவர்கள் சதாசிவ பதவி கொடுக்கிறார். உயர்ந்த புண்ணியம் செய்து இருக்கிறவரை கொண்டு போய் மகேஸ்வர பதவியில் அமர்த்துற இல்லையா. அந்த இப்படி பதவிகளிலே அமர்த்த பெற்ற அவைகள் எல்லாருமே ஆன்மாக்கள், அணுத்தன்மை உடையவர்கள் தான். சதாசிவருக்கே ஆணவத்தினுடைய ஒரு ட்ரேஸ் இருக்கும். சதாசிவருக்கே ஆணவத்தினுடைய ஒரு லேசா, அது எப்படின்னா வாசனை மலம் மாதிரி, பெருங்காய டப்பா மாதிரி. நான் அடிக்கடி சொல்றது என்னது மாதிரி, பெருங்காய டப்பா மாதிரி. பெருங்காய டப்பானா எப்படி, பெருங்காய டப்பால பெருங்காயம் இல்லைன்னா கூட வாசனை, அது போல அவர்கிட்ட வாசனா மலம் தான். ஆனா பெருங்காய வாசனை வச்சுட்டு சாம்பார் வைக்க முடியுமா? வாசனை வச்சுட்டு காரியப்படாது. அது போல இது காரியப்படாத ஆணவம் அவர்கிட்ட இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆணவத்துக்கும் ஒரு மலருடைய விஞ்ஞான கலர்கிட்ட இருக்கிற ஆணவத்துக்கும் வேறுபாடு உண்டு. நம்ம கிட்ட ஆணவம் இருக்கு, கண்மம் இருக்கு, மாயை இருக்கு. பிரளயாகலர்கிட்ட ஆணவமும் கண்மமும் மட்டும் இருக்கு, விஞ்ஞான கலர்கிட்ட ஆணவம் மட்டும் இருக்கு. இப்படி ஆணவம் எல்லாத்திலையும் இருக்குன்னா எல்லாம் ஒன்று போல இருக்கு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆணவம் அவங்களுக்கு மெல்லிய திரை போல இருக்கும். அந்த மஸ்லின் துணின்னு அந்த காலத்துல, அந்த பக்கத்துல இருக்கிறது என்னன்னு இந்த பக்கம் தெரியும், ஒரு திரை துணி மாதிரி தான் இருக்கும், ஆனா எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தெரியும். அது மாதிரி ஆணவம் இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப மெல்லிய திரையா இருக்கும். பிரளயாகலருக்கு ஒத்தக்கல் சுவர் மாதிரி இருக்கும். பிரளயாகலருக்கு ஒத்தக்கல் சுவர். நமக்கு
2 அடி இரும்பு சுவர் மாதிரி இருக்கும், அயன் வால் மாதிரி நமக்கு அவ்வளவு இது. அப்ப ஆணவம் இருக்குன்னு சொன்னா ஒன்று போல இருக்காது, அதனுடைய தன்மை வேறு வேற. ரொம்ப அற்புதமா இதுல சொல்லுகிறார் திருவாசகத்தினுடைய. அதுவும் திருவாசகத்தினுடைய முக்கிய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏன் அழுக வரமாட்டேங்குது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நம்மளால ஏன் அழ முடியல? அழணுங்கிற நினைச்ச உடனே அழுது அடியடைந்த அன்பன்னே பேரு யாருக்கு? மணிவாசகர். அழுது அடியடைந்த அன்பன்ட்டாரு. பரஞ்சோதியாருக்கு மணிவாசகர் எல்லாம் பேர் சொல்ல பிடிக்கல. மணிவாசகர் வாத ஊரெல்லாம் பேர் சொல்ல, அவருக்கு ஒரு பேர் வச்சாரு, அழுது அடியடைந்த அன்பன் அப்படின்னு வச்சாரு. அழுது அடியடைந்த அன்பன். ஏன்னா சில பேர் இந்த உலகத்துல அழுவான், ஆனா நம்ப முடியாது அந்த அழுகாட்சி. ஏமாத்துறதுக்கே அழுவான். அதனால இவர் அழுக உண்மையான அழுகன்னு சொல்லணும்ல, அதனால சொன்னார் அழுது அடியடைந்த அன்பன். இது அன்பினாலே வருகிற அழுகை. ஏன் அன்புனாலே நமக்கு அழுக வரல? நமக்கு சிவத்தை பார்த்தவொன்னு ஏன் அழுக வரல அப்படின்னு கேட்டா, ஆணவம் தான் காரணம். இந்த ஆணவம் தான் காரணம். இதை எதாலையுமே உருக்க முடியாது, உருகவே உருகாது, அவ்வளவு கடுமையானது. இப்படிப்பட்ட ஆணவத்தை இருப்ப கூட எதுல உருக்கலாம்? நீங்க நெருப்பு வேணும், எத்தனை டிகிரி வேணும்? 2500 டிகிரி செல்சியஸா, 1800 இரும்பு சம்பந்தப்பட்ட வரை சொல்ற, அதனால நம்பித்தான் 1800 டிகிரி செல்சியஸ் இல்லையா, இவ்வளவு வேணும். இது இந்த நெருப்புக்கு எங்க போறது? எல்லாருக்குமா கிடைக்கும் இந்த உருக்கிறதுக்கு? இவ்வளவு ஹை டெம்பரேச்சர் வேணும். இவ்வளவு ஹை டெம்பரேச்சர்ல உருக்கணும். எங்க வீட்டுல ஒருத்தர் வாசல்ல இரும்பு கேட் போட்டிருந்தார். எங்க வீட்டுல வாசல்ல இரும்பு கேட் போட்டிருந்தாரு. கொஞ்ச நாள் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. போட்ட அன்னைக்கு பார்த்தா புதுசா இருந்துச்சு. 6 மாசம் 9 மாசம் கழிச்சு பார்த்தா கீழ் பகுதியவே காணும். எதுல? கேட்ல. அப்படியே அரிச்சு வச்சு மேல போயிடுச்சு. என்னங்க கேட்டு முழுசா இருந்துச்சு, அது ஒண்ணு இங்க தண்ணி சாப்பிட்டுருச்சு. என்ன சாப்பிட்டுருச்சான்? தண்ணி, நீர் சாப்பிட்டுருச்சோம். எப்படி இருக்கு பாருங்க. நாம நினைக்கிறோம் இரும்பு தான் உருக்கும் நினைச்சோம். இரும்பு கூட உருக்கத்தான் செய்யும், ஆனா தண்ணி என்ன பண்றோம்? அதை சாப்பிட்டே கபலீகரம் பண்ணிடும். அப்படி நெருப்பு போல இல்லாமல் நீர் போல இருந்து திருவாசகம் நம்முடைய ஆணவத்தை உருக்கி கபலீகரம் பண்ணிவிடும் என்பதனாலே மணிவாசகர் நீராய் உருக்கி என் 6 உயிராய் நின்றானே. இந்த நீராய் உருக்கிங்கிறதுக்கு என்னவோ நீராய் உருக்கினாரே, நீர் போல உருக்கி. இல்ல இல்ல இல்ல, திருவாசகம் என்ன பண்ணிச்சுன்னா நீர் எப்படி அதான் இவரு சொன்னார். யாரு? நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ரொம்ப அற்புதமா சொன்னார். சீர்காழிக்கு போன உடனே சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து தன்னருள் தந்த என் தலைவனை மலையின் மாதினை மதித்தங்கோர் பால் கொண்ட மணியை ஏதிலன் மனத்துக்கோர் இரும்புண்ட நீரை என் வகை ஒருவனை எங்கள் பிரானை. இதுக்கு எல்லாரும் ஒரே எழுதினார்கள். அந்த இரும்புண்ட நீர்னா காய்ச்சப்பட்ட படுத்து இருக்கிற அந்த நெருப்பு, அந்த இரும்பிலே நெருப்பு போல இருக்கிற இரும்பிலே நீர் பட்டால் அந்த நீரை அந்த இரும்பானது இழுத்து கொண்டு விடும் அப்படின்னு எழுதினார்கள். நல்லா கவனமா இருக்கணும். பழுக்க காய்ச்சின அது அந்த உரையை நான் தவறு சொல்றதுக்கு விரும்பல, அத்தனை உரையும் இப்படித்தான் இருக்குது. ஆனா உண்மையான உரை அப்படி அல்ல. ஏன்னா பழுக்க காய்ச்சின இரும்புல விஞ்ஞானம் படித்தவர்களுக்கு எல்லாம் தெரியும், தண்ணி பட்டுச்சுன்னா தண்ணி என்ன ஆகும்? எவாபரேட் ஆகி போயிடும், ஆவியா போயிடுமே தவிர இரும்பு சாப்பிடாது. அது இரும்பு இழுக்கவே இழுக்காது, அது ஆவியா போய் எவாபரேட் ஆகி ஸ்டீம் ஆயிடும். அப்புறம் இந்த இரும்பு உண்ட நீரைன்னு அவர் சொன்னாரு. இரும்பு உண்டை நீரைன்னு அதுக்கு அப்படி பொருள் எதுனா தப்பா போயிடுமே. ஞானிகள் மெய்ஞானிகள் எல்லாரும் சிறந்த விஞ்ஞானிகளும் கூட தப்பா எழுத மாட்டாங்க. விஞ்ஞானிகள் தப்பா, ஏன்னா அவங்க எழுதலது சிவமே எழுதுனதுனால. சிவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய விஞ்ஞானி, அவன் தான் மெய்ஞானி. அவங்க எழுதி சொல்ல கொடுத்தது தப்பா இருக்குமா? சொல்லி கொடுத்தது இல்ல. அப்ப இரும்புண்ட நீரைன்னு சொன்னதுக்கு காரணம் பழுக்க காய்ச்சிய இரும்பிலே நீர் பட்டால் அதை உண்டு விடுவது போலன்னு ஏன் கஷ்டப்பட்டு எழுதுற வர பழுக்க காய்ச்சின இரும்புன்னு எழுதியிருக்கிறாரா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இரும்புண்ட நீர்னா வேற ஒண்ணும் இல்ல, இரும்பு நீரை உண்டதுன்னு பொருள் இல்ல, இரும்பை உண்ட நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இரும்பு போல கனத்திருக்கிற என்னுடைய மனதை நீர் போல இருந்து இவன் உண்டு விட்டான் என்று சொல்லுகிற அந்த பொருளாகத்தான் அந்த இடத்திலேயே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை இங்கேயும் சொல்ல நீராய் உருக்கி என் 6 உயிராய் நின்றானே அப்படிங்கிற இடத்துல இரும்பு போல இருக்கிற நம்முடைய. அதனாலதான் திருவாசகத்திற்கு உருகாதார்.
அதுலயே உருக வேண்டாம், எதுலதான் உருக அப்படின்னு இல்லையா? அதுலயே உருகல, எதுல அவ்வளவு வலிமையா அந்த உள்ளமானது பார்த்தீங்கன்னா, இறப்பவர் குன்றிய கலப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார்னார் அப்பர் சுவாமி சொன்னார். அது வன் நெஞ்சம் இல்லையா? அது அது அவ்வளவு கடினமா போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப நம்முடைய உலகத்திலேயே காரியார்த்தமாக இருப்பதினால யாரை நம்புறது, யார இப்ப அங்க சொன்ன அது மாதிரிதான் அந்த உண்மை போலிலேயே நாம மயங்கி போய் எது உண்மை எது போலின்னு தெரியாம மயங்கி போய் நாம உண்மையை போலியாகவும் போலிய உண்மையாகும். உண்மையாவே ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருப்பார், ஏதோ நம்மகிட்ட சாதிக்கிறதுக்காக வந்து பேசிட்டு இருக்கலாம். எதுக்கு இப்ப நம்மகிட்ட வந்து பேசணும்? அவர் உண்மையா வந்து பேசிட்டு இருப்பார் இல்லையா? போலியா ஒருத்தர் வந்து பேசுவோம், அவருக்கு ஒரு செக்கு கிழிச்சு கையில் கொடுத்து அனுப்புவோம். இதுதான் உலக நடை இல்லையா? வருகிற அத்தனை பேரையும் செக் பண்ணுவாங்க யாரு? போலீஸ். அதை வச்சிருக்கியா, இதை வச்சிருக்கியா, தர காட்டு அப்படின்னு அத்தனை பேர் பண்ணுவான். எவன் கொண்டு வரானோ அவன் ரைட் ராயெல்லாம் உள்ள போயிருப்பான். இதுதானே உலகத்தில் நடக்குது இல்லைங்களா? ஏன் இப்படி நடக்கிறது சொல்லுங்க? காரணம் வந்து எது உண்மை எது போலின்னு நம்மளால வேறுபாடு காண முடியாம போயிடுச்சு. அதனால தான் உண்மையான தவ வேடத்தை கூட நம்மளால போலியா பார்க்க முடியுது. போலி எல்லாம் உண்மையில நம்பி ஏமாற வேண்டியிருக்கு. இதெல்லாம் நீங்குவதற்காக இருக்கக்கூடிய தெளிவு எங்க பிறக்கும்? எங்க பிறக்கும் தெளிவு? எங்க பிறக்கும்? அதைத்தான் சொன்னாரு திருமுறை சொன்னார். இப்ப அங்க சொன்னேன், எனக்கு நேரம் கிடைக்கலன்னா நேரம் அவங்க கொடுக்க தயாரா இருந்தாங்க, எனக்கு நேரம் இல்லை. அதில் போச்சு. அது சொல்லுங்க, நீ செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் வந்து எது உண்மை எது போலின்னு தெரியணும்னா ஞானிகளுடைய நூல்களை கற்று ஆய்ந்து அதுல ஒன்றுனாத்தான் உனக்கு தெளிவே பிறக்கும். அதுபோல திருவாசகத்தையும் குறிப்பா சிவபுராணத்தையும் ஓத ஓத எது சிவம் எது அவம் என்கிற தெளிவு பிறக்கும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் சிவம், இது அவம் அப்படிங்கிற அந்த ரொம்ப தெளிவு எங்க இருந்து வரும்னா ஞான நூல்கள்ல. அது சொன்னார், தலை தொட்ட நூல் கண்டு. அவர் சொல்றார் தலை தொட்ட நூல்னாரு. தலை தொட்ட நூல்னாரு. தலை தொட்ட நூல்னா எல்லா நூலும் இல்ல, தலை தொட்ட நூல் ஞானத்தை எட்டி பிடித்த ஞானத்தினாலே பதிவாக்காக இருக்கிற நூலை கொண்டு தாழ்ந்தது என் உள்ளம்னர். அப்படிப்பட்ட ஞான நூல்கள் திருவாசகம். பாருங்க, ரொம்ப அற்புதம் சொல்ற. நான் எப்படியா பார்க்க முடியும்? அவன் காட்டுனா ஒரு கண்ணு கொடுத்தான், பார்க்கறதுக்கு கூட அவனே கண்ணை கொடுத்து அவன் அருளே கண்ணாக காணி நல்லால். அப்பர் சுவாமி சொல்றாரு, அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இவன் இறைவன் இப்படியன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டுனாதே அப்படின்னாரு. அவன் காட்டுனாத்தானே நமக்கு பார்க்க முடியும். அப்ப காட்சியை மட்டும் உங்க முன்னால் நிறுத்தல, அந்த காட்சியை காண்பதற்கான கண்ணையும் உங்களுக்கு அவன் தரான். இதுக்கு பதிஞானம்னு பேரு. இந்த கண்ணை அவன் கொடுக்கிறது தான். ரொம்ப அற்புதமா சொன்னார், கண்ணுதலான் தன் கருணை கண் காட்டனர். கண்ணை இவருக்கு காட்டல, கண்ணை கொடுத்து காட்சியை காட்ட. கண்ணையும் கொடுத்தார், காட்சியையும் காட்டினார். அப்ப காட்டுவது என்பது காட்டும் உபகாரம், கண்ணை என்பது காணும் உபகாரம். சொல்லுகிறேன், இறைவன் நம்ம கூட இருந்து அவனும் அறிந்தால்தான் நாம் ஒன்றை அறிய முடியும். அதை இங்க ரொம்ப அற்புதமா இந்த 2 வரிகளில் சொல்லுகிறார். எனவே அவன் வந்து காட்ட நான் எய்தி, அந்த பக்குவ நிலைக்கு எய்தி, அவன் கொடுத்த தூக்கி விட்டாரு மேல, அந்த நிலையை எய்தி இந்த சிவபுராணத்தை நான் சொல்லி இருக்கிறேன். முந்தை வினை முழுதும் மோயார். முந்தை வினை யாருக்கு இருக்குன்னா அவருக்கு இருக்குன்னு தப்பா சொல்லிடக்கூடாது. அவருக்கு முந்தை வினை முழுதும் மோய உரைப்பேன்னா அதுல கொஞ்சம் நீங்க முன்னால போட்டுக்கணும். என்ன போட்டுக்கணும்னா, உங்கள் யார் ஒருவர் இதை ஓதுகிறாரோ அவர்களுடைய முந்தை வினை முழுதும் மோய்வதற்காக நான் உரைப்பேன். இப்ப அவருடைய வினைகள் ஓய்வதற்கு இல்ல, நம்முடைய வினைகள் மோய்வதற்கு, நீங்குவதற்கு. உங்கள் வினை மோய்வதற்காக இந்த சிவபுராணத்தை செய்கிறேன். இந்த சிவபுராணத்தை ஓதினால் உங்கள் வினைகள் நீங்கும். உங்கள் வினைகள் நீங்கினால் துன்பங்கள் நீங்கும். சிவபுராணத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பை நம்முடைய முந்தை வினைகள் முழுவதும் நீங்கும். அந்த முந்தை வினைகள் நீங்குவதற்கு என்ன செய்கிறார்னா, அவன் செய்த பேர் உபகாரத்தை நினைந்து பார்க்கிறார்.
இதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லை. இறைவன் செய்த பேர் உபகாரத்தை எண்ணி பார்த்தல் இருக்கு பாருங்க, அதை செய்ய எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணியிருக்க தெரியுமா? மற்றவர்கள் செய்கின்ற உபகாரம் அல்லையா நீ செய்த உபகாரம். நீ செய்திருக்கிற உபகாரம் சொல்லனாத. ஏன்னு கேட்டேன்னா, விண்ணிறைந்து மண் நிறைந்து, விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய். விண்ணில் நிறைந்து மண்ணிலும் நிறைந்து. விண்ணும் மண்ணும் மட்டும் சொன்னார். விண்ணும் மட்டும் விண்ணும் மண்ணும் மட்டும். டி போட்டு ஆர் மட்டும் போட்டா என்ன அர்த்தம்? டி பக்கத்துல ஒரு சின்ன ஆர் போட்டு ஒரு புள்ளி வச்சாச்சு. என்ன அர்த்தம்? டாக்டர் அர்த்தம். டி போட்டு ஆர் போட்டா டாக்டர் அர்த்தம். விண்ணு போட்டு மண்ணு போட்டா பஞ்சபூதம் அர்த்தம். விண்ணிறைந்து மண் நிறைந்துனா நடுவில் இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். அத்தனை பூதங்கள், 5 பூதங்களா விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய். அப்ப பஞ்சபூதங்கள் மட்டுமல்ல, பஞ்சபூதங்களுக்கும் தலைவனாய் தாண்டி நிற்கிறோம். ஒன்றை ஆள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிற்கு அப்பால் பட்டு இருந்தால் தான் அதை ஆள முடியும். அதிலேயே இருந்தா எப்படி ஆள முடியும்? அப்ப மிக்காயினாரு, விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குடியாய். என் இறந்து என் இறந்து அப்படின்னா, என் இறந்து எல்லை இல்லாதானே. என்ன என்ன ஒரு வரையறை கொடுக்கிறாரு பாருங்க. அவருக்கு என்ன வரையறை கொடுக்கிறார், என்ன வரையறை கொடுக்கிறார் பாருங்க. இப்ப சிவகுமார் என்ன வரையறை, சிவகுமார் என்ன வரையறை அப்படின்னு கேட்டா, சிவகுமார் 5 அடி 10 அங்குலம், as on date 73 kg. நான் சொல்றதெல்லாம் ரியல் ஃபேக்டர்ஸ், டேட்டாவும் உண்மையான டேட்டா இல்ல. இப்ப லேட்டஸ்டா சரவணபவன்ல எடுத்தேன் 73. ஏன்னா டாக்டர் மெயின்டைன் பண்ணி பாருங்க, வெயிட்டை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றீங்க உடம்ப, வெயிட்டை கரெக்டா வச்சிருக்கீங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதனால 72 இதான் சிவகுமாருக்கு. இது சிவகுமார் 5 அடி 10 அங்குலங்க, 72 கிலோ இருப்பார். கொஞ்சம் சவப்பு, அப்புறம் கொஞ்சம் கரெக்டா தப்ப யாரும் சொல்றாங்க, அது எப்படி நீயே சொல்லிக்கலாம், அது எப்படி நீயே சொல்லிக்கலாம் அப்படின்னு. அது எப்படி நான் சொல்றேன்னா, எங்க கூட்டமா அடிக்கடி சொல்றாங்க நீங்க கொஞ்சம் சிவப்பு தாங்க அப்படின்னு. அதனால அதுல உண்மை இருக்குமோ அப்படின்னு. ஆச்சா, இதுதாங்க என்னை பத்தி சொல்ல முடியும், இந்த டெபினிஷன் தான் சொல்ல முடியும். சிவபெருமானை பத்தி சொல்லணும் இதே மாதிரி சொல்றாரு சுவாமி. சொல்ற என்னையா இது பைத்தியகாரத்தனம், நாம அவனுக்கு என்னென்னவோ வரையறை சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் சடாமுடி உடையவன், பெரியச்சந்திரனை வச்சிருக்கிறான், அத்தை வச்சிருக்க. இது வரையறைக்கெல்லாம் அகப்படுறவனா, வரையறைக்கெல்லாம் அகப்படுறவனா. எண் இறந்து, எண்ணுன்னா எண்ணம்னு அர்த்தம், தாட்ஸ். எண்ணத்திற்கு அப்பா, இறந்துனா தாண்டின்னு அர்த்தம். எண் இறந்து, நம்முடைய எண்ணத்தினாலே போடக்கூடிய கணக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்மாக்களுக்கும் மனிதர்களுக்கும் சரிப்பட்டு வரும். இந்த எண்ணத்தினாலே போடுகிறாயே, எண்ணம் போடுகிற பொழுது எண்ணத்தை கொண்டு அளக்கிறாய். நம்முடைய எண்ணம் தான் அளப்பதற்கு கருவியாக இருக்கிறது. ஆனால் சிவபெருமானை எப்படி எண்ணத்தினால நீ அளப்ப? எண்ணங்கிறத வச்சுக்கிட்டு நீ வேணா இந்த உலகத்தை அளக்கலாம் எண்ணத்தினால். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினார் சொன்னாரு. திணை துணையும் அவதில்லை, திணை துணை ஒண்ணு ஆகாதுன்னு. வார்த்தைகளால சொல்ல முடியவற்றை வார்த்தைகளால சொல்லுவ, வார்த்தையால சொல்ல முடியாததை என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? சிந்தனையினால சொல்லுவ. சிந்தனையிலையும் சொல்ல முடியாததை என்ன பண்ணுவ? சிந்தனைக்கு தாண்டி இருக்குன்னு சொல்லிடுவ. நினைப்பதாக சிந்தை செல்லும், அதுவும் கொஞ்சம் தூரம் தானே போகும். எண்ணத்தினாலே போகக்கூடியது ஒரு அளவுக்கு தானே போகும், அதுக்கு மேல போக முடியாத. அப்ப இந்த எண்ணத்தையும் தாண்டி போகக்கூடிய எல்லையில இருக்கிறான் ஒருத்தர் அங்கிருந்து வந்தார். நேராக கிளம்பி பிளைட் டிக்கெட்லாம் வாங்க, எங்க போறீங்கன்னு கேட்டேன். இல்ல சார், நான் போய் பசிபிக் ஓஷனை டெப்த் அளக்க போறேன். இங்க பசிபிக் ஓஷனுடைய ஆழத்தை நான் அளக்க போறேன். ஏதோ பெரிய சயின்டிபிக்கா ஏதாவது கருவியெல்லாம் வச்சிருப்பாரு போல இருக்கு. அப்படி அது என்னங்க, என்ன மெத்தட்ல அளக்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க இப்ப ஆழ அளக்கிறதுனா எப்படிங்க அளப்பீங்க நீங்க? யூஸ்வல் ஸ்கேலை வச்சு அளப்போம் அப்படின்னு. அதுதானே, அப்புறம் என்ன புதுசா கேட்குறீங்க? இந்த பாருங்க அப்படின்னு உள்ள இருந்து எடுத்து காட்டினேன். பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு 1/2 அடி ஸ்கேலு, ஒரு 1/2 அடி ஸ்கேலு காட்டினேன். எதுக்கு இதை காட்டுறீங்க? இதை வச்சுதான் பசிபிக் ஓஷனை அளக்க போறேன். நீங்க அவனை என்ன நினைப்பீங்க? நீங்க இது உலகத்துல அடியும் இருக்கு, 1/2 அடியும் இருக்கு, கடலும் இருக்கு, ஆழமும் இருக்கு. இந்த ரெண்டும் இருக்கிற பொழுதே இதை அளப்பேன்னு சொல்லுகிற பொழுது உங்களுக்கு இவ்வளவு பைத்தியகாரத்தனமா தெரியுது.
இந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய ஒருவனை நான் அளப்பேன்னு சொல்லுகிறது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் நீங்க நினைத்து பாருங்கள். முடியுமா? என்கிறது எல்லையில்லாதான வித்தவுட் பவுண்டரிஸ், எல்லை உடையதைத்தான் அளக்க முடியும். இதை அளக்கணும்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும். என்ன அளக்கணும்னா அது ஒரு எல்லை இருக்கணும். என் உயரம் ஒரு எல்லை இருக்கு, அளக்கலாம். எதுக்கு பவுண்டரி இருக்கோ அதைத்தான் நீங்க அளக்க முடியும். இந்தியாவினுடைய குறுக்கு, இந்தியாவுடைய நீளம், தமிழ்நாட்டினுடைய பரப்பு, இதெல்லாம் அளக்கலாம். எப்ப அது எல்லை இருக்கு அதனால அளக்கலாம். இதை நான் அளக்கணும்னு என்கிட்ட கொடுத்தாரு. அளந்துகிட்டே இருக்கும்போது இது நீண்டுகிட்டே போகுதுன்னு வச்சுங்க, அளக்க முடியுமா? ஒவ்வொருத்தரையும் அளக்கிற பொழுது இது தப்பா இருக்கும். ஏன்னா இதை நீண்டுகிட்டே இருக்குதா. இப்படி அகண்டு கொண்டே போகிற பொருள் ஒண்ணு உண்டு. யாரு? மணிவாசகர். அகண்டுகிட்டே போகிற பொருள் ஒண்ணு உண்டு. என்ன? அதை அளக்க முடியாது யா அப்படின்னு. என்ன? இந்த ஆகாசம், அண்டம். அத இப்ப சொன்னா 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல நான் நினைக்கிறேன் சாமசத் மாங்கான்னு தெரியல எனக்கு. இவரு ஐயா கேட்ட சொல்லுவாரு. அவரு ரொம்ப ஃபாரின் ஆதர்ஸ் புத்தகங்கள்ல நிரம்ப பிடிச்ச வரும்போது நிறைய பேசிக்கிட்டே வருவாரு. அவர் ஒரு ஆர்டிகல் எழுதினார், எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதினார். விரிவுறு அண்டம்னு தமிழ்ல வந்திருக்காது, எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதை நான் இப்ப சொன்னேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை படிச்சு நான் பாதி பைத்தியமான என்ன, அதை உங்களுக்கு சொன்னா நீங்க நீங்க எவ்வளவு பைத்தியமாவீங்க என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிவபுராணத்துக்கு போனா நம்மள ஏதோ பண்ணி அனுப்பிச்சு விட்டான்ற மாதிரி ஆயிடும். அப்படி எழுதுவாரு, அதை புரிஞ்சுக்கவே முடியாது. எழுதுனது ஒரு மனுஷன் தான், அவன் மூளையே வச்சு அவன் எழுதுறான். இதுவே இந்த மூளைக்கு அகப்பட மாட்டேங்குத. இது எல்லாத்தையும் ஆளுகிற பெருஞ்சக்தியா இருக்கக்கூடிய அதை போய் எப்படியா நம்ம மூளையில் அழைக்கிறது? இலக்கணத்திற்கு வரம்பில்லாமல் இலக்கணத்திற்கு வீரியவனாக இருக்கிற ஒருவனை எப்படி அளப்பது? நான் அவனுக்கு எப்படி இலக்கணம் சொல்றது? சித்தியார்ல சொன்னார், பதிக்கு இலக்கணம் சொல்ல போகிறேன். பதிக்கு நீங்க எப்படி இலக்கணம் சொல்லுவீங்க? அவர் இலக்கணத்தை மீறினவராச்சே. அதுதான் நான் பதியின் இலக்கணமா சொல்றேன். இலக்கணத்திற்கு மீறியதுதான் பதியின் இலக்கணம். அதுதான் இலக்கணமே. எது அளக்க முடியாதோ அதுதான் அவனுடைய அளவு, எது நிற்க முடியாதோ அதுதான் அவனுடைய நிறுவை. அப்படி சொல்லுகிற நிலையை சொல்லுகிறார். எண் இறந்து, இந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இதை விடவா இறைவனை பத்தி எப்படிங்க போட முடியும்? இவ்வளவு ஸ்பெல் பவுண்ட் வேர்ட்ஸ். அது என்ன எடை பாருங்க அதுக்கு. என்கிறது எல்லை இல்லாதானே, வித்தவுட் பவுண்டரிஸ். உனக்கு ஒரு எல்லையே கிடையாது. எல்லை இருக்கிறவன் நானு, எல்லைக்கு உட்பட்ட நானு, காலம் இடம் என்று சொல்லக்கூடிய இருவேறு எல்லைகளுக்கு உட்பட்ட நான். நாமெல்லாம் ரெண்டுக்கு உட்பட்டவங்க. மணிவாசகர் அப்படி சொல்றாரே தவிர அவர் இந்த எல்லையை கடந்தவர் தான். ரெண்டு எல்லையும் கடந்தவர். நமக்கு இருக்கிறதே இந்த காலம் இடங்கிற ரெண்டு பவுண்டரி தான். நான் இப்ப 7 மணிக்கு பத்மாவதி மண்டபத்தில் இருந்தா இங்க இருக்க முடியாது இல்லைங்களா? அங்க இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? அங்க தவிர வேற எங்கேயும் இல்லைன்னு அர்த்தம். 7 மணிக்கு அங்கே இருந்தேன்னா 7 மணிக்கு இங்கே இல்லைன்னு அர்த்தம். ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஒரே நேரத்தில் 2 இடத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியும். அப்ப ஒரே நேரத்திலையும் இருக்க முடியாது, ஒரே இடத்திலையும் இருக்க முடியாது என்கிற பொழுது காலத்திற்கும் இடத்திற்கும் நாம கட்டுப்பட்டோம். இந்த ரெண்டும் அவனுக்கு கிடையாது. யாருக்கு? சிவபெருமானுக்கு கிடையாது. சாயந்தரம் சாயரட்ச பூஜை 6:30 மணிக்கு கபாலீஸ்வரர் கோயில வாங்கினானா அதே நேரத்திலேயே நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியிலையும் சாயரட்ச பூஜை வாங்கிக்குவோம் இல்லையா? கொஞ்சம் இருப்பா, இன்னும் இதுல திருவச்சூர்ல முடிக்கல, கபாலீஸ்வரர்ல முடிக்கல, அதை முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவானா? ஏக காலத்துல எல்லா கோயில்களையும் ஒரே நேரத்துல வாங்குவதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னால் அவன் எண்ணிறந்து எல்லை இல்லாதான், வித்தவுட் பவுண்டரிஸ். அவனுக்கு எந்த எல்லையும் கிடையாது, எல்லை கடந்து விளங்குகிறவன். அதனால சொன்னார், எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர். உன்னுடைய பெரிய பெருமையான இந்த புகழை என்ன பொல்லா வினையேன் புகழுமாறு வந்தது. இந்த வினைங்கிற பவுண்டரியில இருக்கிற நானு வித்தவுட் பவுண்டரி, வினைகள் என்று சொல்லக்கூடிய எல்லைகளுக்குள்ளே சுருங்கி கிடக்கிற அணுவாகிய இந்த ஆன்மா எல்லையில்லாமல் விரிந்து கிடக்கிற உன்னை எப்படியா புகழ முடியும் அப்படின்ட்டு புகழ ஆரம்பிக்கிற. உன்னை எப்படி புகழ்றது? நீ செய்திருக்கிற நன்மையை நான் என்னன்னு சொல்றது? நான் முதலிய சொன்ன அவர் துவங்குவது என்ன ஆரம்பிச்சிருக்கிறார்? இறைவனுடைய உபகாரத்தை விரிக்கின்றார். இறைவன் உயிர்களுக்கு செய்த உபகாரத்தை விரிக்கின்றார். அவன் என்ன நமக்கு உபகாரம் செய்தான் என்பதை நினைந்து பார்ப்பதுதான் ஆன்மாவினுடைய கடமை.
நீங்க தினந்தோறும் செய்ய வேண்டியது வேற ஒண்ணும் இல்லை. என்னென்ன உபகாரம்லாம் அவன் நமக்கு பண்ணியிருக்கான்னு தெரியுமான்னு நினைந்து நினைந்து போற்றுவதுதான் உங்கள் உள்ளத்தை உருக்கக்கூடிய செயல். அவன் செஞ்சிருக்கிற நன்மைகளை நீங்க தனியா இருந்து சிந்திச்சு பாருங்க. நான் சொல்ல வேணும் அவன் என்னென்னலாம் நமக்கு செஞ்சிருக்காரு. முதல்ல சொல்லுவோமே, முதல்ல சொல்லுவோம். இந்த உடம்ப கொடுத்துருக்கானே, இப்ப நம்மள கேட்டா கொடுத்தோம், நமக்கு ஞாபகம் இல்லை. அவன்கிட்ட போய் அப்ளிகேஷன் போட்ட மாதிரி கேட்டிருக்கோமா, மனுஷ உடம்பு எனக்கு கொடு அப்படின்னு கேட்ட மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல. ஆனாலும் கொடுத்துருக்கான். கொடுத்துருக்கான்னா ஏதோ கொஞ்சம் ஏதோ டெஸ்ட் பாஸ் பண்ணி ஏதோ வந்திருக்கிறோம். அப்படியே ஏதோ கொஞ்சம் பக்குவம் பெற்று வந்ததுனால கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது இல்லைங்க பெருசு, உடம்பு கொடுத்தது இல்லைங்க பெருசு. அதை விட அவன் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய கருணை, அவன் நமக்கு ஒரு உபகாரம் செஞ்சிருக்கான். இந்த உடம்பு கொடுத்தது மட்டும் பெருசு இல்ல, இந்த உடம்பு கொடுத்தது தன்னை யாருன்னு அடையாளம் காட்டி நமக்கு இவன் தான் முழுவதற்கு பொருளுங்கிற புத்தியையும் கொடுத்து நடராஜ சபையில போய் உட்கார்ந்து அவன் புகழை கேட்கறதுக்கான புத்தியையும் கொடுத்தான். பாத்தீங்களா? இதை விடவா ஒரு பெரிய உபகாரம் செய்யணும். அவன் அவன் புகழை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு எண்ணத்தை கொடுக்குறான் பாருங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் பாருங்க. இதுதாங்க அவன் செய்த உபகாரத்திலேயே மிகப்பெரிய உபகாரம் இல்லைங்களா? இப்ப இதை விட்டா உங்களுக்கு என்ன வேற வேலை கிடையாதா? நான் தெளிவா தான் கேட்கிறேன். இப்ப இங்க வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வேற வேலை கிடையாதா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான வேலை இருக்கு. ஆனால் அவற்றை செய்கிற பொழுது நம்முடைய நாள் வீழ்நாளாகவும், ஆனால் இப்படி வந்து தவம் செய்கிற பொழுது இது வாழ்நாளாகவும் அமைந்து விடுகிறது. அதனாலதான் போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனார். இது வாழ்நாள். அதனாலதான் சொன்ன வாழ்நாள். இதெல்லாம் நான் எத்தனை நாள வீழ்நாளா ஆக்கிட்டேன். அந்த கேம்ப்ல இருந்து உன்னை இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு இருந்திருக்கிறேன்னு. அதெல்லாம் அப்ப உயிரோட இல்லையா? அவரு இருந்த, ஆனா அது வாழ்நாள் இல்லை. என்றென்றைக்கெல்லாம் சிவபெருமானுடைய புகழை கேட்பதும், சிவபெருமான் சம்பந்தமான நூல்களை ஓதுவதும், சிவபெருமான் சம்பந்தமான நூல்களை அடியார் கூட்டத்தில் இருந்தும் கேட்பதுமாக நமக்கு அமைகிறதோ அந்த நாட்கள் மட்டும்தான் நம்முடைய வாழ் நாட்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் வாழ்ந்த நாள், இதுதான் வாழ்நாள். அது சொல்ற எண்ணிறந்து எல்லையிலா நானே நின் பெரும் சீர். எனக்கு என்ன பவுண்டரி? நான் புகழ முடியாத பிடிக்க என்ன, எனக்கு என்ன எல்லை வந்துச்சு? வினைகள், பொல்லா வினையினர். என்ன வினையா? யாராவது சொல்லுவாரு வேணும், பொல்லாத பயணம் ஜாகிரதையா அர்த்தம் இல்லையா? காசன் பண்றது, நம்மளை காசன் பண்றது பொல்லா வினை. கூடவே இருக்கும், கூடவே இருக்கும். எப்ப வந்து கிளப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா? மேலே நாள் உடன் பிறந்து காலம் பார்த்து விளைவதோ கரிய நோயன்னாள். கம்பர் வாக்கு ரொம்ப அற்புதமா சொல்லு. யார் சொன்னா என்ன? நம்ம சைவ நெறி கருத்தை சொல்லி இருக்கிற பொழுது புகழன் இல்லையா? மேலே நாள் உடன் உறைந்து விளைவதோ காலம் பார்த்து விளையும் கரிய நோய் என்றாள். கூடவேதான் இருக்குமா, ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், ஆனா கூட தான் இருக்குது, எங்கேயும் போயில, கூட தான் இருக்கு. அது என்ன பண்ணுமா? காலம் பார்த்து எப்ப விளையணும்னு காலம் பார்த்துருக்குமா. அந்த காலம் வந்த உடனேயே அந்த காலம் பார்த்து விளைவதோ கடிய நோய். எது? இந்த வினை. அப்ப வினையெல்லாம் புதுசு புதுசா வருதுன்னு நினைக்காதீங்க, ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குது அதெல்லாம். அந்த வினையெல்லாம் அந்தந்த காலம் வருகிற பொழுதுதான் அது கனியும் இல்லைங்களா? நெல்லு போட்டா எப்ப வரும்னு கணக்கு இருக்கு, கீரை போட்டா எப்ப வரும்னு கணக்கு இருக்கு, பனைமரம் போட்டா எப்ப வருதுன்னு கணக்கு இருக்கு, தென்னை மரம் போட்டா எப்ப இருக்கு இல்லைங்களா கணக்கு. அதுபோல வினைகள் விளைகின்ற கால கணக்கு உண்டு. அந்த காலத்தில் அது தவறாமல் விளைந்து விடும். அப்படிப்பட்ட வினைகளை உடைய நான் பொல்லா வினையன், பொல்லா வினையன் புகழுமாறு. அப்ப புகழத்தான் வந்திருக்கிறார். இறைவனுடைய உபகாரத்தை சொல்லி புகழ்வதற்காக வருகிறார். புகழும் ஆறு அப்படின்னா புகழுகின்ற வழி அறியேன், புகழுமாறு ஒன்றறியேன், பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அவர் செஞ்ச உபகாரத்துல முதல் பெரிய உபகாரம் என்ன? பல்வேறு பிறப்புகளை தந்து உகந்தறிவு, ஈரறிவு, மூணறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, ஆறறிவுன்னு கொடுத்தாரு பார்த்தீங்களா? அதுதான் அதை சொல்லுகிறார். எடுத்தவுடனே அதான் சொல்றார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி.
எல்லாருக்கும் இந்த வரி நல்லா தெரியுது. என்னென்னலாம் ஆய் வந்திருக்கிறோம் நாம இல்லையா? புல்லாய் அவர் சொல்ற புல்லா கூட இருந்து வந்திருக்கோம். புல்லா இருந்து வந்தா இன்னைக்கு ஃபுல்லா நிக்கிறான். அன்றைக்கும் புல்லு இன்னைக்கும் புல்லு, அவ்வளவுதான். ஆமா, அவன் குடிச்ச அந்த மனுஷனா அவன் மரக்கட்ட மாதிரி தான் கிடப்பான் ரோட்ல இல்லைங்களா? மரம் போலதானே கிடக்குறான். ஹவுஸ்ஃபுல் ஆமா கிடக்குறான் இல்லையா? பல்வேறு பிறவிகள் எடுத்து எடுத்து வருவது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது நீங்க ஒரு சின்ன சூட்சுமம் சொல்லுகிறார். என்ன பண்றாருன்னா, இறைவன் செய்கின்ற ஒரு அற்புதத்தை உங்க சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவிகள் எப்படிங்கிறது ஆரம்பத்தில் இந்த ஆன்மாவுக்கு அவர் என்ன பண்றார், முதல்ல ஒரு உடம்ப அவர் கொடுத்தாரு. அவர் தான் முதல்ல உடம்பு கொடுத்தாரு. முதல் உடம்பு கொடுத்தது இறைவன் தான். அந்த உடம்புக்கு ஒரு 8 கருவி கொடுக்கிறார். அந்த 8 கருவி என்ன அப்படின்னு கேட்ட, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, வாசனை, ஒரு 5 தன்மாத்திரைன்னு அதுக்கு பேர். அடிப்படை அறிவு கருவி இல்ல, நல்ல கவனமா கேட்கணும். சுவைத்தல் அப்படிங்கிறது ஒரு அறிவு, டேஸ்ட் பார்க்கிறது ஒரு அறிவு, கேட்கிறது ஒரு அறிவு, பார்க்கிறது ஒரு அறிவு, இதெல்லாம் ஒரு அறிவு. இந்த அறிவு இப்படி அனுபவம் பெறக்கூடிய அறிவு 5. அனுபவம் பெறக்கூடிய அறிவு 5. இந்த அறிவை ஞானேந்திரியம் என்று சொல்லுவோம். இது நல்ல கவனமா கேட்கணும். இந்த 5ஐயும் தன்மாத்திரைகள் என்று சொல்லி இவைகள் செயல்பட வேண்டும் அல்லது அனுபவப்பட வேண்டும் என்றால் இவைகளுக்கு கருவிகள் வேண்டும். உதாரணமா சுவைத்தல். என்னது சுவைத்தல்? இந்த சுவைத்தல் என்று சொல்லக்கூடியது ஒரு அறிவு. அதுக்கு என்ன வேணும்? நாக்கு வேணும். நாக்குங்கிற கருவி இருந்தால்தான் சுவைத்தல் என்கிற அறிவு செயல்படும். பார்வை ஒரு அறிவு, அதுக்கு எது கருவி? கண்ணுங்கிறது. இப்ப பாருங்க, அறிவு என்று சொல்லக்கூடியதை ஒரு உடம்புல வச்சுட்டு அதற்கு தேவைப்படுகிற கருவிகளை அவுட்டர் பாடியில வச்சார். உங்களுக்கு புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள அறிவு இருக்குது, பார்த்தல். அதுக்கு தேவை கண்ணு, அவுட்டர் பாடியில ஒரு கண்ணு. இந்த கண்ணையும் இந்த அறிவையும் கனெக்ட் பண்ணி விட்டா கண்ணு பார்க்கிற பொழுது பார்த்தல்ங்கிற அறிவு நிகழும் இல்லைங்களா? வெளியில நாக்குன்னு ஒண்ணு வச்சு விட்டார், அது கருவி. இந்த கருவியையும் உள்ள இருக்கிற சுவைத்தல் என்று சொல்லக்கூடிய உணர்வு, அனுபவம், இரண்டையும் சேர்த்தா சுவைத்தல்ங்கிற அனுபவம் நிகழும். இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? இதே மாதிரி 5 அறிவை உள்ள வச்சுட்டு 5 கருவி வெளியில வைக்கணும். இப்ப உதாரணமா இந்த 5 அறிவு உள்ள வச்சாரு பாருங்க, இதுக்கு சூக்கும உடம்புன்னு பேரு. இந்த 5 அறிவு எல்லாருக்கும் ஒண்ணு இது இருக்குது. இதுல என்ன பண்ண, நாக்கு மட்டும் கொடுத்தார். நாக்கு மட்டும் கொடுத்தார். தொடு உணர்வுங்கிற தோல் மட்டும் கொடுத்தார். தொடு உணர்வுங்கிற தோல் மட்டும் கொடுத்தார். வாசனைங்கிற மூக்கு மட்டும் கொடுத்தார். மிச்சது ஒன்றும் கொடுக்கல. வேற கருவியே கிடையாது. இந்த 3 கருவி தான் உண்டு. என்னென்ன ஒன்று சொன்ன, அவுட்டர் பாடியில தோல், நாக்கு, மூக்கு, இது மட்டும் தாங்க கொடுத்தார். வேற ஒன்றும் கொடுக்கல. இது ஒரு பாடியா பண்ணார், அந்த கவர்ல போட்டார். இந்த பாடியா பண்ணி அந்த கவரை போட்டார். இப்ப அதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும்? அது வாசனை தெரியும், தொடு உணர்வு தெரியும், சுவைக்க தெரியும். இந்த 3 தான் தெரியும், மித்ததெல்லாம் தெரியாது. இதுக்கு பேரு நம்ம எறும்பு அப்படின்னு வச்சுட்டோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப இதுக்கு என்ன பேர் வச்சோம்? எறும்புன்னு பேரும். வேற ஒண்ணும் இல்ல, இந்த 3 கருவி தான் வெளியில உண்டு. ஒண்ணு வேணாம், சர்க்கரையும் கோலமாவையும் கலந்து அப்படி வச்சிருங்க. நம்ம ஆளை சாப்பிடுன்னு சொல்லுங்க, டக்குன்னு எடுத்து அப்படியே போட்டுருவோம். நம்ம ஆளை எறும்பை விடுங்க, அது ஒண்ணு கண்ணே கிடையாது. அது நேரா வரும், சர்க்கரையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். கோலமாவை கண்ணு இல்ல, அது ஒழுங்கா பிரிச்சு திங்குது, வரிசையா போகுது. ஒரு நாளாவது பஸ்ல அப்படி ஏறி இருப்போமா? நம்ம பஸ் வந்த உடனே பாதுக்கணுங்க. சரி, அது தண்ணி கதை விட்டுருவோம். இப்ப நல்ல கவனமாக,
எறும்போட உடல் கொடுத்தா இந்த 3 தான் செயல்படும். என்னங்க நீங்க அந்த டேபிள் மேல கொண்டு வந்து அந்த ஸ்வீட்டை அப்படி வச்சுட்டு நீங்க அந்த பக்கம் போயிட்டா போதுங்க. யாருங்க அதுக்கு தந்தி அடிச்சா, தபால் போட்டா, இல்ல யாரு கொரியர் அனுப்பிச்சா? ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துட்டு இல்லையா? எடுத்துட்டு போதா இல்லையா? அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு எடுத்துட்டு போகுது. நீங்க அன்பு, நீங்க அதை நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் விடுங்க. நீங்க அவன் கொடுத்திருக்கிற கருவிகரனால அதுக்கு கொடுத்தது மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் அங்க கூட சொன்னேன். நான் ஒரு தடவை சுகர் இருக்கா பார்க்கறதுக்கு பிளட் டெஸ்ட் பண்றது வழக்கம். பிளட் டெஸ்ட் போன உடனே ஒரு லேபுக்கு போனேன். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, சார் சட்டையை மேலே எடுத்துங்கன்னுச்சு. சட்டையை மேலே எடுத்துனேன். இப்படியே கை இப்படி 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 பிடிச்சி பிடிச்சி பார்த்தது. என்னம்மா பண்றேன்னு, சார் நரம்ப தேடுறேன் சார். என்ன பண்ணுதா? நரம்ப தேடுறேன் சார். பகீர் இது என்னைக்கு தேடி ஒரு ஏத்துச்சு. இது இல்ல சார், நரம்பு இடிச்சு. எப்படி நான் கத்துனதுக்கு அப்புறம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. நரம்பு 4-5 இடத்துல குத்திருச்சு. கையெடுத்து கும்பிட்டேன். அம்மா நீ கத்துக்கிறதுக்கு என் கைதான் கிடைச்சுதா இல்லையா? ஒண்ணும் வேணாங்க. அங்க இருந்து அழகா ஒரு கொசு பறந்து வந்து உட்காருதுங்க. கரெக்டா அந்த இடத்துல பாயிண்டா அடிக்குதுங்க. ஜிவ்னு உறிஞ்சுதுங்க. ஏங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இது நரம்ப தேடுறாங்க நம்ம ஆளு. எப்படிங்க அது வெயின்ஸை கரெக்டா கண்டுபிடிச்சு அடிக்குது பாயிண்ட். நீங்க எண்ணி பாருங்கள், ஒரு கொசுவுக்கு எப்படிப்பட்ட அறிவை கொடுத்திருக்கிறாங்க கடவுள். கொசு கடிக்கும் போது கூட எனக்கு ஆனந்தமா இருக்குது. ஆஹா, இறைவனுடைய படைப்பு எப்படி. இன்னொன்னு பாருங்க, இவ்வளவு ஷார்ப்பா அடிக்குத. என்னைக்காவது இந்த நீடில் உடைஞ்சிருக்கா? இன்ஜெக்ஷன் போடுற நீடில் கூட உடைஞ்சிருங்க. அது கணக்கா அடிச்சு கணக்கா எடுக்குது. எப்படிப்பட்ட அதுக்கு சிரிஞ்சு கொடுத்துருக்காரு பாருங்க. உண்மையிலேயே ரத்தம் உறிஞ்சது சிரிஞ்சு அதை பார்த்துதான் டிசைனே பண்ணாங்களாம். டாக்டர் ரகசியமா சொன்னார், கொசு எப்படி அது போட்டு எடுக்குது, அவ்வளவு பின் பாயிண்டடா எடுக்குது, அவ்வளவு கூர்மையா கரெக்டா எடுக்குது அப்படிங்கறத பார்த்தாங்க. இப்ப நினைந்து பாருங்கள், இறைவனுடைய படைப்புல எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. எதுவுமே வேஸ்ட். நமக்கு தெரியல காரணம் எதுக்கு வச்சிருக்கிறாரு. அவ்வளவு அற்புதமாக இந்த உலகை படைத்திருக்கிற இந்த பெருமான் ஒவ்வொரு நிலையிலையும் இந்த அறிவை கூட்டிக்கிட்டே வர. முதல்ல ஒரு அறிவு, அப்புறம் 2 அறிவு, அப்புறம் 3 அறிவு, அப்புறம் 4 அறிவு, கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை ஏற்றிக்கொண்டே வருகிறார். அப்ப இந்த அறிவுகள் எல்லாம் கூடி வந்து கல்லாய் மனிதராய் அப்படின்னாரு. இந்த கல்லாய் மனிதராய்ங்கிறது கொஞ்சம் படாத பாடு படுது. என்ன அப்படின்னு கேட்டா, சில பேர் என்ன பண்ணாங்க, கல்லா மனிதராய் அப்படின்னுட்டு பாடல். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியலங்கிறத திருவாசகத்துல திருத்தக்கூடாது, குற்றம். கல்லாய்ங்கிறது தான் அத்தனை பாடத்துல இருக்கு. எங்கேயுமே கல்லா மனிதராய் ஒரு பாடமும் கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம அதை எடுத்துக்க முடியும்? அதை எடுத்துக்கலாமா இல்லையா? போனா போத திருவாசகம் அதை விட்டுருவோம். நம்ம இதுக்கு அதுல எல்லாம் போய் இந்த திருத்தம்லாம் அதுல ஆரம்பிச்சிடக்கூடாது. கல்லாய்ங்கிறது ஒரு பிறப்பு. ஆமாம், அது ஒரு நிலை. அதை பாம்பன் சுவாமிகளே சொல்றார். ரொம்ப கொடுமைகள் பண்ணி ரொம்ப ரொம்ப பண்றான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இது வச்சிருக்காரு தனியா. நான் ஒரு உண்மையான நிகழ்வு உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய அலுவலகத்தில் ஒருத்தர் பண்ணி கொடுத்தார். அவருடைய பையனுக்கு ஹைப்பர் டென்ஷன். அந்த பையனுக்கு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 6-7 வயசு, 6 வயசு 7 வயசு, ஹைப்பர் டென்ஷன். அந்த பையன் சொல்லனாத தொந்தரவு பண்ணுவான். இவ்வளவு தொந்தரவு இல்லை, அவ்வளவு தொந்தரவு இல்லை. அந்த மாதிரி 7 வயசுல எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான். கண்ட்ரோலே பண்ண. இதுக்காக கவுன்சிலிங் எல்லாம் கூட்டு போனாங்க. இந்த குழந்தைய சரி பண்ண நம்ம. அவன் எப்படி எல்லாம் பயமுறுத்துவான்னு பாருங்க நீங்க. அவன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒண்ணு கொடுக்கலன்னா உடனே போய் அந்த அவங்க வீட்டுல ஒரு கேட் இருக்கு, அந்த கேட்டு மேல ஏறி அந்த கட்ட சோத்து மேல ஏறிட்டு, நீ எனக்கு தரலன்னா இப்ப கார் வரும், நான் குறுக்க விடுவேன். எத்தனை வயசு பையன்? 7 வயசு பையன். என்ன செய்வீங்க நீங்க? சமாளிக்கிறதுக்கு சொல்லனாத கஷ்டப்பட்டாங்க. இந்த பையனை அவங்க ட்ரீட் பண்றதுக்கு கவுன்சிலிங் கூட்டு போனாங்க. இந்த கவுன்சிலிங்ல அவர் என்ன செஞ்சாரு என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் எனக்கு மணிவாசகருடைய இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரிஞ்சுது. என்ன பண்ணுவாங்களாம், அங்க அவரு இந்த மாதிரி ரொம்ப இப்படி எராட்டிக் பிஹேவியர் அண்ட் ஹார்ஷ் பிஹேவியர் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பின்ன தனியா ஒரு ரூம் இருக்கான். அது என்ன ரூம்னா டார்க் ரூம். அங்க பிடிச்சி இந்த பையனை உள்ள தள்ளி விட்டு கதவை சாத்திடுவாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ரூமுக்குள்ள வேற எதுவுமே இருக்காது. இவன் வேற எதுவும் பண்ணிக்க முடியாது. தாப்பா கூட ரொம்ப உயரத்துல இருக்கும். உள்ள போய் தாப்பா எல்லாம் போட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இருட்டா இருக்கும், அவ்வளவுதான்.
இது உள்ளுக்குள்ள தூக்கி போட்டா அது சமயத்துல ஆரம்பிக்கும் போது 2 hours 3 hours தூக்கி போட்டுருவாங்க. அது போட்டு தாய் தந்து கண்ணீர் வடிச்சாங்க. இப்படி குழந்தைக்கு ஆனாலும் நீங்க மனசை கல்லாக்கிக்கணும். அப்படிதான் 2.5-3 மணி நேரம் கழிச்சு கதவை திறந்து விட்டு அந்த பையனை வெளில கொண்டு வரணும். இப்ப கூட்டு போயிடுக்கணும். கூட்டு போனா நீங்க நினைச்சு பார்க்கணும், இந்த பையன் ஒரு 15-20 நாள் ஒழுங்கா இருப்பான் அந்த ட்ரீட்மெண்ட்ல. ஒவ்வொரு தடவையும் இவன் ஏதாவது பண்ணானா நாங்க வேற வழி இல்லை, அந்த டாக்டர் தான் கூட்டு போனோம். ஒண்ணு முதல்ல ஒரு மாசம் ஒழுங்கா இருந்தா திரும்ப பண்ண ஆரம்பிச்சா 2வது தடவை கூட்டு போனாங்க. இப்போ 1 hour போட்டார் ட்ரீட்மெண்ட். இப்படி போட்ட உடனே கடைசியில் என்னாச்சு, அந்த பையனுக்கு இன்னைய தேதியில பாத்தீங்கன்னா நாம ஏதாவது பண்ணா அந்த டார்க் ரூம்னு நினைச்சாம பாத்தீங்களா, அந்த நினைப்பு வந்த உடனே இப்ப அவன் அந்த கிருத்துருவம் அந்த பிஹேவியர் எல்லாம் மாறிடுச்சு. இப்ப ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் ஒழுங்கான நிலைக்கு வந்துட்டான். கொஞ்சம் அது இது இருந்தது, அதுக்கு வேற வேற மாத்திரைகள்லாம் கொடுத்து அவனை சரி பண்ணியாச்சு. இப்ப மித்ததுக்கெல்லாம் கவுன்சிலிங் பண்ணி அவனை பண்ண முடியுது. இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணுமே உள்ள போய் அவனால பண்ணவே முடியாது. கத்துனாலும் வெளியில கேட்காது. அவனால அங்க உள்ள ஒண்ணுமே ஒரு டேமேஜும் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டுல இருந்தானே எதையாவது தூக்கி போட்டு உடைப்பான். நீங்க அங்க ஒண்ணும் போட்டு உடைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த நிலையில அவனால ஏதும் செய்ய முடியாத நிலையில அப்படியே கிடக்க வேண்டியதுதான். அப்படி கிடக்கிற பொழுது அந்த பையனுக்கு கொஞ்சம் அப்படி விரம் வருகிற பொழுது இந்த தாய் கேட்டிருக்கா, பாருங்க அவளுக்கு மனசு பொறுக்கல. ஏண்டா உள்ள உனக்கு டாக்டர் போட்டாரடா, என்னடா பண்ணாங்க? அவன் சொல்லியிருக்கான், கல்லு மாதிரி கிடந்தம்மா. இப்படி இருந்தானா கல்லு மாதிரி கிடந்தம்மா. ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணி திருத்தவே முடியாதுன்னு நிலையில பண்ணி ஆன்மாக்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கிற அயோக்கியர்களை தான் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி கல்லு மாதிரி கொண்டு போய் கிடைக்கிற பிறவியில போட்டுருவார்னு பாம்பன் சுவாமி எழுதுகிறார். இது பிறவிக்கே லாயக்கு இல்லை, இது கொஞ்ச நாள் இப்படி இருக்கட்டும் உந்திக்கு போட்டுருவாங்க. அதத்தான் கல்லாய் மனிதராயினார். 2 எக்ஸ்ட்ரீமையும் சொன்னார். கல்லாவும் போடுவான், மனுஷனாவும் போடுவான். என்ன சட்டை தச்சு போடுறாங்கிறத பொறுத்து தான். அவன் கண்ணு கொடுத்தா கண்ணு தெரியும், காது கொடுத்தா கேட்கலாம். கருவி என்ன கருவி கொடுக்குறான்? இந்த இத்தனை உடம்புல அந்த எறும்பு ஆரம்பிச்சு யானை வரைக்கும் அத்தனைக்கும் சூக்கும உடம்பு ஒரே சைஸ். அதைத்தான் நினைச்சுக்கோங்க. அந்த சூக்கும உடம்புங்கிறது எல்லாருக்கும் ஒன்று போலவே இருக்கும். அந்த உடம்பு இறைவன் கொடுத்தான். மேல மட்டும் நமக்கு ஒரு சட்டையை தச்சு போட்டு சொல்லிட்டான். அப்படி சட்டை தச்சு கொடுத்த டெய்லர்ஸ் தான் அப்பாவும் அம்மாவும் நம்ம கூப்பிட்டு இருக்கோம். இந்த சட்டையை தச்சு கொடுத்த டெய்லர்ஸ் தாயும் தந்தையும். உண்மையிலே உடம்பு கொடுத்தது யாரு? இது சட்டை, உள்ள இருக்கிறது உடம்பு. அது யாரு கொடுத்தது? அதை நினைச்சு பார்த்துதான் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. ஏன் அப்பையே அப்பான்னு கூப்பிட்டது? உண்மையிலேயே இந்த உடம்புக்கு அவன் தான் அம்மா அப்பா. ஞானிகள் தெரிந்து சொல்லுகிறார். அதை சொல்லுகிறார். இத்தனை பிறவி பிறந்தப்பா செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். தாவரம்னா இம்மொபைல், சங்கமம்னா மொபைல். அசையும் அசையா. அது எப்படி பிரிச்சாரு பாருங்க. தாவரம்னா ஸ்தாவரம். பத்திரம் எதுவும் பாத்தீங்கன்னா தாவர சங்கம சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள். அசையா சொத்து எது? வீடு, நிலம், இதெல்லாம் அசையா. அசையும் சொத்து எது? பேங்க்ல போட்ட கேஷ், ஜுவல்ஸ், காரு, இதெல்லாம் என்ன? அதெல்லாம் அசையும். அதெல்லாம் சங்கம சொத்து. இது தாவர சொத்து, தாவர சங்கம். இது சொல்றாரு. அதாவது செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்ள. ஏன் தாவரன்னு பேர் இருந்தது அதுக்கு? ஒரே இடத்துல நிக்கிறதுனால. பாருங்களேன், நமக்கு கூட இத்தனை பிறப்புகள் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். சொன்ன சில பேர் பெரிய ரொம்ப பெரிய மனுஷன்லாம் கணக்கு பிள்ளை வச்சிருப்பான். நான் கேட்பேன், என்ன அவர் பெரிய டிரான்சாக்சன் பண்றாரு, இவருக்கு எதுக்கு கணக்கு பிள்ளைன்னு வச்சுட்டு ஒருத்தர் வச்சிருக்காங்க, அவர் ஒரு கணக்கும் போட்டு பார்த்தது இல்லையே அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு சொல்லுவார், கணக்கு பிள்ளைன்னா அந்த அர்த்தம் இல்லையா. கணக்கு பிள்ளைன்னு எதுக்கு அவர் வச்சிருக்காருன்னா, யாராவது வரவங்க கேட்பாங்க, ஐயாவை போய் பார்க்கலாமா. அப்ப இவர் சொல்லுவான், கணக்கு பார்த்து சொல்லுவான், இப்ப 5ல் இருக்காரு, 4ல் இருக்காரு, போயிடாத. 6ல் இல்ல, எதுல இருக்காரு? 4ல் இருக்காரு. போனேன்னா கடிச்சு கொதறிடுவோம். அவன் 6ல் இருக்கும்போது உனக்கு சொல்றேன். இப்படி 6ல் இருக்கானா, 5ல் இருக்கானா, 4ல் இருக்கானு கணக்கு பார்த்து சொல்றதுனால அவன் பேர் கணக்க பிள்ளைன்னு பேருன்னாரு அவரு. அதனால கணக்க பிள்ளை. எல்லாரும் ஒரு கணக்க பிள்ளை வச்சிருப்பான். அது வேற ஒண்ணு இல்லை. எந்த நேரத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்பவும் பார்க்கலாமே.
பல நேரங்கள்ல அவன் எடுத்துட்டு வந்த பிறவிகள் ரொம்ப தெளிவா தெரியும் இல்லையா? பஸ்ல காலம் மிதிச்ச உடனே ஏன்னா எறும்பு மாதிரி மிதிக்கிறேன்னு அவன் கேட்பான், தெரிஞ்சுக்கலாம். சரி அப்படின்னு அவன் அதுக்கே நாய் மாதிரி குறைக்கிறேன்மா. ஓ இது அது. அங்கிருந்து கண்டக்டர் சொல்லுவார், என்ன விட்டுட்டு நீங்க எல்லாம் என்னையா தனியா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவரு பண்ணுவாரு. இவன் மாதிரியா தனியா தெரிஞ்சா சொல்லுவாங்க. எடுத்த பிறவிகளினுடைய வாசனை கொஞ்ச காலத்துக்கு தங்குமா, கொஞ்ச காலத்துக்கு தங்குமா. அந்த ஆன்மா வாசனை தங்கும். எப்படி சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய விளைவு உடம்புல தங்குமோ, சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய விளைவு தங்கும். ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு மனிதன் சாப்பிடுகிற புலால் அவனுடைய உடம்புல 30 வருஷத்துக்கு இருக்குமா. நான் சொல்ல, டாக்டர் சொல்லியிருக்காரு ஹிட்டுல வந்திருக்குது. ஏன்னு கேட்டா, ஒருத்தர் ஃபாரின்ல போய் அந்த டிண்டு ஃபுட்டை சாப்பிட்டு அடல்ட்ரேட் ஆகி இறந்து போகிற அளவுக்கு வந்துட்டார். அவரை ட்ரீட் பண்ண டாக்டர் ஒரு மாதிரியா காப்பாத்தி இந்தியாவுக்கு அனுப்பிச்சார். அனுப்பிச்சப்ப அந்த அம்மா கேட்டுச்சு, நான் கூட்டு போற இந்தியாவுக்கு இனிமே ஆபத்து இல்லையேன்னு. அப்ப அவர் சொன்னார், அம்மா எப்பவுமே ஒரு புலால் சாப்பிட்டா, மாംസം சாப்பிட்டா அது உடம்புல 30 வருஷத்துக்கு இருக்குன்னு கணக்குமா, அதனால 30 வருஷம் வரைக்கும் டேஞ்சர் தான், நீங்க பத்திரமா தான் பாத்துக்கணும்னு அவர் சொன்னார்னு எழுதியிருக்குது. நாம இது கொஞ்சம் சிந்திக்கணும். இது அது நிறைய முஸ்லிம்ஸ் வெஜிடேரியன் ஆகிருக்காங்க. நீங்க ஒரு வெஜிடேரியன் காங்கிரஸ்ல ஒரு முஸ்லீம் ஒருத்தர் பேசினார் பாருங்க, ரொம்ப அழகா பேசினார், ரொம்ப அற்புதமா பேசினார். அதான் கேட்க நேரம் இல்ல. இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் தூய்மைப்படுவது மணிவாசகனுடைய திருவாசகத்தை ஓத ஓத நம்முடைய உள்ளத்துல நாமும் அறியாமல் கருணை பெருகி அன்பு பெருகி நம்முடைய அன்பினுடைய உயர்ந்த நிலைக்கு வருகிற பொழுது இந்த வாசனையெல்லாம் அடிபட்டு போகும். ஏன் நமக்கு உருக்கம் வரலன்னா இந்த பழைய வாசனை. இப்ப கூட சொல்ல பாருங்களேன், ஏன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்க, நீ படி மரம் மாதிரி நிக்கிற அப்படிமா, இந்த மர வாசனை இருக்குன்னு அர்த்தம். அறம் போல் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். மக்கட்பண்பு இல்லாது. ஏன் அப்படி சொன்னாரு? மரம் போல்வர் மரமா பிறந்திருக்க. மரத்துக்கு என்ன தெரியுங்களா? அது என்ன இடத்துல இருக்குமே தவிர அது யாருக்கும் பசிக்குதுன்னு பழத்தை தூக்கி கொடுக்காது. தானே கொடுக்குமா? கல்ல விட்டு எரிஞ்சுதான் வாங்கணும். சில பேர்ட்ட இருக்கிற பண்பு அப்படிதான், அவன்கிட்ட அடிச்சு வச்சுதான் வாங்கணும், தனியா தானா தரமாட்டான். அதனால மக்கட்பண்பு இல்லாதவங்க. அன்பர்களே, இந்த பிறவிகள் அத்தனையும் ரொம்ப அற்புதமா சொன்ன. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பையும் நீ கொடுத்த, எல்லா பிறப்பையும் பிறந்து இழைத்தேன். எது இழைச்சுதான்? எது இழைச்சது? எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். ஆன்மா இழைச்சது பொருள் அது இல்ல. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவதன் நோக்கம் இத்தனை. அது ஆன்மா இழைச்சு போச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு ஆத்தாமையில சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? எல்லா பிறப்பும் கொடுத்த, எல்லா பிறப்புகளையும் எடுத்து 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 நான் இழைத்தேன் இழைத்தேன் இழைத்தேன். என்ன பொருள் என்று சொன்னால், என் அறிவாகிய என்னுடைய அறிவை சுற்றி அறியாமை படர்ந்து பெருத்து கிடந்தது. பிறப்புகளை எடுத்து எடுத்து அறியாமை பருமை குறைந்து நான் அறிவு உடையவனாக இழைத்து போனேன் என்று சொல்லுகிறார். அப்ப இழைத்தேன்னா அறியாமை நீங்கினேன்னு அர்த்தம். இழைத்தேன்னா இழைச்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? மேல இருக்க கோட்டிங்கெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். தன்னுடைய சொந்த நிலைக்கு வந்ததுன்னு அர்த்தம். ஜிஆர்டிக்கு போனேன். எங்க வீட்டு அம்மா ஒரு நகை வச்சிருந்தாங்க, அதை போட்டு வேற எடுக்கணுங்க. சரி வான்னு ஜிஆர்டி. அங்க போன உடனே சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒருத்தர் சொன்னார், ஆண் வர்க்கத்துக்கே இறைவன் கொடுத்த சாபம் ஜவுளி கிடைக்கும் நகை கிடைக்கும் போறது மாதிரி அவனை வச்சதுதான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவங்க போய் உள்ள எடுக்கிற நேரத்துல இவங்க காத்திருந்து படுற ஒரு வேதனை இருக்கு பாருங்க. அது ஐயோ ஐயோ போனவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் புடவை எடுக்க போனீங்கன்னா போதும். ஒருத்தர் போகும்போது புடவை எடுக்க போகும்போது ஒருத்தர் ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்துல வந்து பேசிட்டு இருந்தார். அப்புறம் இவர் போயிட்டார். ஒரு 4-5 நாள் கழிச்சு திரும்ப புடவை எடுக்கிறதுக்கு வந்திருக்காரு. வந்தா அவரை திரும்ப பார்த்தார். என்னங்க நம்ம பாருங்க எவ்வளவு ஒற்றுமை, 4-5 நாள் கழிச்சு உங்களை மீண்டும் சந்திக்க. அட போயா, அப்ப பார்த்தாலும் இப்போ இது வரைக்கும் உட்கார்ந்துருக்கு, இன்னும் முன்னாடி புடவை எடுத்து பிடிக்கல. இட் கோசானன் கோசான். அது அவ்வளவு நாள் கழிச்சு எடுத்து கூட அவங்களுக்கு திருப்தி வந்துருக்கீங்க. அந்த புடவை எடுத்துட்டு வெளியில வந்த உடனே அங்கன்னு பார்த்து ஒரு புடவை சுத்தி வச்சிருப்பான் ஒரு பொம்மை இன்னொரு கடையில. இந்த மாதிரிதான் எடுக்கணும்னு நினைச்சேன். இப்படி எடுக்க நீங்க ரொம்ப அவசரப்படுத்துறீங்க, நான் இப்படி எடுத்துட்டேன். எனக்கு ஒண்ணுமே சரியா அமைய மாட்டேங்குது.
புடவையும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு அவ்வளவு ஒரு பார்வை வேற பாப்பாங்க பாருங்க. நகை கடைக்கு வருவோம், நான் மட்டும் தைரியமா பேசிட்டேன். இந்த நகையை போட்ட விட இந்த நகை கல் குத்தனா அவன் சொன்னா, இது இப்படியே நாங்க எடுத்துக்க முடியாதுங்க, இந்த நகைக்கு எடை போடணும்னா கல்லோட எல்லாம் போட முடியாது, அங்க கொண்டு கொடுங்க, அங்க கொண்டு கொடுத்தீங்கன்னா காசா இருப்பாரு, ஒரு கல்லெல்லாம் எடுத்துட்டு அதை உருக்குவார், உருக்குனோடனே அதுல இருக்கிற செம்பெல்லாம் தனியா போயிடும், தங்கம் மட்டும் தனியா இருக்கும், தங்கம் மட்டும் தனியா இருக்கும். அப்படி கொண்டாந்தீங்கன்னா தான் நான் எடை போடுவேன், அப்புறம் தான் அதுக்கு வேல்யூவேஷன் போட முடியும். சேர்ந்து கொண்டு கொடுத்த உடனே அந்த கல்லை எல்லாம் பிடிச்சி கர 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 கரன்னு நறுக்கி எடுத்து தூக்கி போட்டு அது ஒரு பெரிய ஹீட்டர் மாதிரி இருந்துச்சு, அது உள்ள போட்டு அப்படி வெளில எடுத்தாரு பாருங்க, அந்த செம்பு முழுக்க உருகி போயிடுச்சு, தங்கம் மட்டும் பாக்கி நின்றுச்சு. ஏன்னா செம்பு உருகிற டெம்பரேச்சர் வேற, தங்கம் உருகிற டெம்பரேச்சர் வேற, அது செம்பெல்லாம் உருகி போயிடுச்சு, தங்கம் மட்டும் எடுத்தாரு. எங்க வீட்டம்மா சொன்னாங்க, இன்னும் இப்படி இழைச்சி போச்சுன்னாங்க. சுத்தமா வந்தா இழைச்சு போவோம், அதனால எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னா சுத்தமாயிட்டேன்னு அர்த்தம். அத சுத்தமானதை அப்படி சொல்லுகிற. நீயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு பொன்னடிகள், பொன்னடிகள் தங்கம் இழைச்சு போய் சுத்தமா வந்திருக்கேன் சொன்ன. அப்படி சுத்தமா வந்தாத்தானே இந்த பொன்னடியை காண முடியும், இல்லாட்டி பார்க்க முடியுமா? இன்னைக்கு உன் பொன்னடியை பார்க்கிறேன்னா நான் பொன் போல சுத்தமாய் வந்தேன், அதனால கண்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, நீங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய பேருடையவர்கள். சிவபுராணத்தை இப்படி தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை தந்த இந்த சபையாருக்கும் தலைவர் அவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அடியார்கள் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து மீண்டும் நாளைய தினம் மிகச்சரியாக இன்னைக்கு சந்திப்போம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.